ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சபுதானா வடை, அதாவது ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து பொதுவாக நம்ம ஜவ்வரிசியில் பாயாசம் பண்ணுவோம். ஆனால் இப்போது வடை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸ். அவங்க ஒவ்வொரு தடவையும் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ இந்த வடை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வடை வரும். இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா ஒரு பதம் இருக்குது. அதாவது ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. இது வந்து வெளியே வந்து வெந்திருக்கணும், உள்ளே வந்து ஒரு மாதிரி நரிச்சுன்னு இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஆல்ரெடி இந்த வடை வந்து எண்ணெயாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பதத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து எண்ணெய் உரிகிறத நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சீச்சு வச்சுக்கோங்க அந்த சபுதானா மேலே. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ரொம்ப இலை இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லை 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1/4 கப் வந்து இந்த மாதிரி நிலக்கடலை வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் காரம் சேர்த்துருக்க அளவு வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி வந்து சேர்த்தாலும் சபுதானா வடை வந்து ஒரே மாதிரி டேஸ்ட்டில் தான் வரும். இது வந்து அவங்க செய்கிறத விட கொஞ்சம் கூடுதலாகவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க நோன்பு காலத்தில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காரம்லாம் கம்மி பண்ணி சேர்ப்பாங்க. நாங்கள் இங்கே அதிகமாகவே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கையில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து தேய்ச்சிக்கணும், இல்லைனா வந்து ரொம்ப ஒட்டும். இந்த மாதிரி உருண்டையை வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த உருண்டைகளை நம்ம வந்து இப்போ தட்டி எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பொதுவாக இந்த வடை வந்து வெள்ளையாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மீடியம் ப்ரௌனாக இருக்கும். இந்த வடையில் வந்து எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஏன்னா இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால. இந்த வடை வந்து கண்டிப்பாக சூடாக சாப்பிட்ணும். நீங்கள் ஆறி போய் சாப்பிட்டிங்கன்னா இது வந்து நல்லாவே இருக்காது. அதனால் சூடாக சாப்பிடுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சிம்பிள் தேசி செஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.